அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த ஜூன் மாதத்தில் குரு பகவானும் சூரியனும் புதனும் மிதுன ராசியில் இணைகின்ற பொழுது திரிகிரக யோகம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய யோகம் ஒன்று உருவாக காத்திருக்கின்றது. இந்த யோகத்தினால் 5 ராசிக்காரவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறதும், பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க காத்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். குருவும் சூரியனும் இணைந்திருந்தால், இந்த 2 கிரகங்கள் இணைந்திருந்தால் குரு ஆதித்ய யோகம். அதே மாதிரி புதனும் சூரியனும் இணைந்திருந்தால் புதாத்திய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம். புதாத்திய யோகம் அப்படின்னு சொல்லிட்டாலே எதையுமே நுண்ணறிவு திறனோட ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட்டு ஒவ்வொரு காரியத்திலையும் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த புதாத்திய யோகமெல்லாம் ஒருத்தருக்கு இருந்து விட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் என்னைக்குமே தோல்வியே கிடையாது அப்படிங்கிறதான். ஏன்னா புதன் கல்வி, அறிவு, தன்னுடைய புத்தி கூர்மை, சூரியன் ஆளுமை, பவர், தன்னுடைய புத்தி கூர்மையால் தான் இருக்கின்ற பதவிகளே கரெக்டாக செயல்பட்டு தனக்கான அந்தஸ்து கௌரவத்தோட வாழ்வார்கள் அப்படிங்கிறது தான் இந்த புதாத்திய யோகம். எதை செய்தாலும் இது தேவையா தேவையில்லையா, ஆகுமா ஆகாதா, நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு முறைக்கு இருமுறைக்கு பல முறை யோசனை பண்ணி அந்த காரியத்தில் இறங்குவாங்க. அப்படி இறங்கிட்டாங்கன்னா ஆதாயம் இல்லாமல் திரும்ப மாட்டாங்கன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட புதனும் சூரியனும் தரக்கூடிய புதாத்திய யோகம். குரு பகவானும் சூரியனும் இணைந்திருந்தால் குரு ஆதித்ய யோகம். ஏற்கனவே குரு பகவான் ஆசான், சூரியன் தலைமை நிர்வாக பொறுப்பு. அப்போ பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளோடு வாழ போகிறாங்க, அந்தஸ்து கௌரவத்தோடு இருப்பாங்க, புகழ் மரியாதையோட செல்வாக்கோடு இருப்பாங்க. அப்படிங்கிறது தான் இந்த குரு பகவானும் சூரியனும் இணைந்து தரக்கூடிய குரு ஆதித்ய யோகம். குரு பகவான் தன செல்வங்களுக்கு சொந்தக்காரர். சூரிய பகவான் அதை எப்படி என்னாலும் சம்பாதிக்கிறதுக்கு வைராக்கியமாக இறங்கி செயல்படக்கூடியவர். சூரியன் சம்பாத்தியக்காரன் இல்லையா, எதுலையுமே துணிச்சலாக செயல்பட்டு இப்படித்தான் இந்த வேலையை இப்படி தான் செய்யணும், இந்த தொழிலை இப்படி தான் செய்யணும், நான் இதில் தான் போவேன், இதில் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் சம்பாதிப்பேன், ஒரு லாபத்தை திட்டம் போட்டு அடையக்கூடியவர்கள். இன்னைக்கு இந்த மாதம் பிஸ்னஸில் வரவு செலவு கணக்கு எல்லாம் போக எனக்கு 10 லட்ச ரூபா மிச்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி செயல்படுறவங்க அவங்க. இந்த மாதிரியான ஒரு பிடிப்புத்தன்மை கொள்கையோடு செயல்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரு பகவானும் சூரியனும் இணைந்து தரக்கூடிய குரு ஆதித்ய யோகம், புதனும் சூரியனும் இணைந்து தரக்கூடிய புதாத்திய யோகம். அதனால் இதை திரிகிரக யோகம் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த யோகம் எங்கே உருவாகின்றது அப்படின்னு கேட்டால் மிதுன ராசியில் உருவாகுது. அப்போ மிதுன ராசியில் இந்த யோகம் உருவானால் மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது போல மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு நீங்கள் சொந்தக்காரர் ஆகின்றீர்கள் கண்டிப்பாக. அப்போ நினைத்தது நினைத்தபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, எதை நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லட்சியத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஒரு வெற்றியின் இலக்கு அப்படிங்கிறது எப்படி நம்ம அடையணும் அப்படிங்கிறத கரெக்டாக பர்ஃபெக்டாக போய் அடையக்கூடிய அமைப்பு. ரூட்டு போட்டு ஜெயிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, திட்டம் போட்டு ஜெயிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்படியாக மிதுனராசிக்காரவங்கள் இந்த மாதம் முழுவதும் மிகப்பெரிய அற்புதமான வேலைகளெல்லாம் செய்து உங்களுடைய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. அப்போ பண வரவுக்கு சொந்தக்காரர்கள் அந்த பணத்தை ஈட்டுவதற்கு பல வழிகளை, நல்ல வழிகளை கையாண்டு, புது புது யுத்திகளை கையாண்டு நீங்கள் ஜெயிப்பீங்க. அப்போ வேலை மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், புதிய உத்தியோகம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு கிடைச்சி நல்ல வேலையில் வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் உண்டு. அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ஒரு சிறப்பான அற்புதமான மாதமாக இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த மாதம் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொடுத்து விடும். அதனால் உங்கள் பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும். அதுக்கப்புறமா கடகம் ராசி நண்பர்கள்,
கடகம் ராசி நண்பர்களுக்கு 12ஆம் இடத்தில் இந்த யோகம் உருவாகின்றது. சுப செலவுகள், நிறைய செலவுகள் இருக்குதையா. இந்த மாதம் எக்கச்சக்கமான திட்டங்கள் போட்டு வச்சிருக்கிறேன். பிள்ளைகளுடைய கல்யாண செலவு, படிப்பு செலவு, வீடு கட்டுற செலவு, வண்டி வாகனங்கள் வாங்குகிற செலவு, ஆன்மீக செலவு, பயணங்கள் மேற்கொள்கிற செலவு, சுற்றுலா போகிற செலவு, இப்படி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கக்கூடிய செலவெல்லாம் நிறைய இருக்குது ஐயா. அதுக்கு எப்படியாவது பண வரவு கிடைக்குமா? நிச்சயமாக கடகராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் 15லேருந்து ஜூலை 15க்குள்ளே மிகப்பெரிய அற்புதமான நல்ல பண வரவுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அது எப்படி? தொழில் சிறப்பாக நடைபெறும், நல்லதொரு வேலை வாய்ப்பு உருவாகும், பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரமோஷன் நிச்சயமாக கிடைக்கும், தூரதேச பயணங்கள் மேற்கொண்டு தொழில் வாய்ப்புகளை பெற்று அதில் பணம் பொருள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக கடகராசி நண்பர்களுக்கும் உண்டு. அப்போ கடகராசி நண்பர்களும் கண்டிப்பாக அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவீர்கள். அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள். கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த திரிகிரக யோகம் 10ஆம் இடத்தில் உருவாகின்றது. பர்ஃபெக்டாக என்ன வேலைக்கு நீங்கள் போய் சேரணும்னு நினச்சிங்களோ கண்டிப்பாக அதே வேலையில் போய் சேருவீங்க. எந்த கல்வியில் அதிகமான மதிப்பெண் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்து அதில் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கட்டாயம் அதே சப்ஜெக்டில் பாஸ் பண்ணி அதிகமான மதிப்பெண்களை பெறுவீர்கள். இந்த மாதம் முழுவதும் நல்லதொரு வாகன அமைப்புகள் எல்லாம் புது புது வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. அதற்கான பண வரவு உண்டு. வீடு மாற்றம், நிறைய பேருக்கு வேறு வேறு வீடுகளுக்கு போய் குடியிருக்கக்கூடிய அமைப்பு. இப்போ வாடகை வீட்டில் இருக்கணும், சாதாரண வீட்டிலேருந்து இன்னொரு நல்ல வீட்டுக்கு போகிறது, அதற்கான வாய்ப்புகள் இருக்கும். புதிய மண்மனை யோகங்களை வாங்கக்கூடிய அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உத்தியோகத்தில் திடீர்னு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அப்போது நிறைய பேருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. தொழிலில் மேன்மை, அபிவிருத்தி, பல நல்ல விஷயங்களை செய்ய போகிறீங்க. புது புது யுத்திகளை கையாண்டு தொழிலில் எப்படி நம்ம அதிகமான லாபம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு நோக்கோடு நீங்கள் செயல்பட்டு இந்த மாதம் முழுவதும் அதிகமான பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான அதிர்ஷ்டக்காரர்கள் கன்னிராசி நண்பர்கள் நீங்கள் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசி நண்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இந்த யோகம் உருவாகின்றது. உண்மையிலே துலாம் ராசிக்காரங்க இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை 15ஆம் தேதிக்குள்ள ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பணவரவு உங்களுடைய பாக்கெட்டை நிரப்பும். நீங்கள் எந்த இடத்துக்கு இடமாற்றமாகி போகணுன்னு சொல்லி மனசால நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு போயே தீருவீங்க. நீங்கள் எந்த வேலையில் போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலைக்கு கட்டாயம் போவீங்க. இருக்கிற வேலையில் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன், சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ உங்களுடைய திறமைகள் அந்த இடத்துல பாராட்டப்படுவீர்கள். திறமைகளுக்கு மதிப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனாலும் கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியமும் வருமானம் நிச்சயமாக கிடைச்சிடும். அதனால் உங்களுடைய திட்டம், உங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் பர்ஃபெக்டாக செய்து ஒவ்வொரு விஷயத்திலையும் சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அப்போ எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக நான் இப்படி தான் நினச்சேன், இப்படி தான் நடக்கும்னு நினச்சேன், அதே மாதிரி நடந்துச்சு. இந்த பொருளை தான் வாங்கணும்னு நினச்சேன், அதே மாதிரி வாங்கிட்டேன். இங்கே தான் போகணும்னு நினச்சேன், அதே மாதிரி போயிட்டேன். இந்த இடத்த தான் வாங்கணும்னு நினச்சேன், அதே இடத்த தான் நான் வாங்கியிருக்கிறேன். இந்த இடத்துல தான் நான் வீடு கட்டணும்னு நினச்சி பிளான் பண்ணியிருக்கேன், அதே இடத்துல தான் கட்ட போகிறேன். கட்ட போகிறதுக்கான அஸ்திவாரத்தை நான் போட போகிறேன். பிளானிங், திட்டம் நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு கைகூடும் அமைப்பு உண்டு. அரசு சார்ந்த துறைகளில் அதிகமான ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பில் துலாம் ராசிக்காரர்கள் இருப்பீங்க. அப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு நம்பர் 1 வாய்ப்பு, அதிர்ஷ்ட வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது நண்பர்களே. அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள். தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த யோகம் 7ஆம் இடத்தில் உருவாகின்றது. உண்மையிலே நல்லதொரு அற்புதமான யோகத்துக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாம். அப்போ தனுசு ராசி நண்பர்களுக்கு என்னையா நடக்கும்? உங்களுடைய கல்வியில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும். திட்டம் போட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சு வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய முயற்சி முன்னேற்றத்திற்கு ஒருவரும் தடையாக இருக்க மாட்டார்கள். அப்போ போய்கிட்டே இருக்கலாம், தடையே கிடையாது. சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நல்லது ஒரு அற்புதமான காலகட்டம். அப்போ சாதனையாளர்கள் பட்டியலில் தனுசு ராசி நண்பர்கள் முதலிடத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம். நிறைய சப்போர்ட்டிங் அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நல்லது ஒரு ஆலோசனைகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? மிகப்பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அப்படிங்கிறது கிடைக்கும். மிகப்பெரிய குருமார்களுடைய தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய நண்பர்கள் சப்போர்ட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்.
ஆக ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், யார் மூலயமோ எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு எனக்கு கிடைச்சிருச்சு அந்த யோகம். புரியுதுங்களா? ஒரு பண கஷ்டத்தில் இருந்தேன், எதிர்பார்க்கவே இல்லை, என்னுடைய நண்பர் தான் கொடுத்து உதவுனாரு, கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதுவும் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்களோ அந்த வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷன் நிச்சயமாக கிடைக்கும், சம்பள உயர்வு நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி தொழிலில் நிறைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதாவது கடந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் இருந்ததெல்லாம் விலகி இப்போ சப்போர்ட்டிங் அப்படிங்கிற ஒரு அமைப்போடு போயிட்டு இருப்பீங்க. அப்போ புது புது திட்டங்கள் தீட்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. அப்போ உங்களுடைய முயற்சி, முன்னேற்றம், தன்னம்பிக்கை, தைரியம் துளிர்விடக்கூடிய மாதமாக இருக்கும். துளிர்விடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் நண்பர்களே. அப்போ நீங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய பொருளாதார வெற்றியை அடைந்தே தீர்வீர்கள். அந்த பொருளாதாரத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தான். அப்போ பணம் பொருள் சம்பாத்தியம் அதிகமாகவே இருக்கும். நல்லதொரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. இந்த 5 ராசிக்காரவங்களுக்கும் அரசியலில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே கிடைக்கும். எந்த துறையில் இருந்து எப்படி நேக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு வெற்றி பெறணும் அப்படிங்கிறது சூழ்ச்சி தந்திரத்தோட எல்லாம் கண்டிப்பாக செயல்பட்டு ஜெயிப்பீங்க நண்பர்களே. ஆக இந்த திரிகிரக யோகம் இந்த 5 ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மாதம் கொடுக்கும். அப்போ அந்த மாற்றத்தின் மூலயமாக உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அப்படிங்கிறது அடையும். பல பிரச்சனைகள்லேருந்து, சிக்கலான பிரச்சனையிலேருந்து மீண்டும் வெளியே வர போகிறீங்க. புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பணம், அதிர்ஷ்ட யோகம், அது மட்டும் கிடைச்சா போதும். அதை பெறுவதற்குத்தான் நாம் இப்போ ஒரு நல்ல தருணத்தில் இருக்கின்றோம் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.